ப்ராஜெக்ட் கங்கா திட்டத்தை அறிமுகப்படுத்திய அரசு எது? சோ எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச அரசு. சோ இந்த ப்ராஜெக்ட் கங்கா அப்படிங்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற டிஜிட்டல் இணைப்பை மேம்படுத்த. சோ அதுக்காக தான் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த யூபியோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னோ. அண்ட் யூபியோட கரண்ட் சிஎம் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். நெக்ஸ்ட், சர்வதேச பயணத்திற்கான ஈஸி கனெக்ட் மாதிரியில் சமீபத்தில் இணைந்த இந்திய நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா வாரணாசி. நெக்ஸ்ட், G7 மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் இப்ப எந்த நாட்டுக்கு போயிருக்காங்கன்னா பிரான்ஸ். ஆக்சுவலி பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த G7 சம்மிட் வந்துட்டு நடக்குது. இது 52வது G7 சம்மிட். ஓகேங்களா? இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதுல 7 நாடுகள் வந்துட்டு உறுப்பினர்களா இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா USA, UK, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி அண்ட் ஜப்பான். அண்ட் இந்தியா வந்துட்டு இதுல ஒரு மெம்பர் கிடையாது. பட் ஒரு சிறப்பு விருந்தினரா இந்த மாநாட்டுல கலந்துக்குது. சோ கைஸ், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம நீட் எக்ஸ் TNPSC பேஜை உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க.